சிவா, சிவா என்ன பண்ற நீ? தேங்க்ஸ். எனக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து என்னை பார்க்க வந்து எனக்கு ஆறுதல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஊர்ல தேங்க்ஸ் இப்படி தான் சொல்லுவாங்களா? ஆ, ஏன் பிடிக்கலையா? அது அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இவ்வளோ நேரம் கவலையாக இருந்தேன். நீ வந்ததுக்கப்புறம் தான் என் முகத்தில் சிரிப்பு வந்திருக்கு. பார்வையிலும் கில்லாடி உன் பார்வையில் விழுந்தேன் தள்ளாடி உன் பார்வையில் விழுந்தேன் தள்ளாடி பாவையிலும் கில்லாடி இதயம் என்னும் வண்ணத்திரையில் உந்தன் முகம் மோதலடி எத்தனை முறை பார்த்தாலும் பார்க்க பார்க்க இருக்கலடி. சரிதான், இன்னைக்கு பொழுது இவங்களோட தானா? ம், தூங்குன மாதிரி தான். அங்கே என் பொண்டாட்டி என்னடானா பக்கத்தில் படுக்க விடாமல் வெளியில் துரத்திட்டா. இங்கே இந்த டாக்டர் மட்டும் இந்த நிலா. தேங்க்யூ நிலா, தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்லடா சிவா. அடியே ரவி, நீ எப்ப இங்க? இப்போதான் வந்தேன். வாடி இங்க. ரவி, அது வந்து ஏச்சி வா இங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? நான் ஒன்றும் பண்ணலையே. சிவாவை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். பார்க்கணும்னா பார்க்க மட்டும்தாண்டி செய்யணும். இப்படி எப்ப பாரு அவனை கட்டி பிடிச்ச மணிக்கே நிக்கிற. டேய் லூசு, நான் ஒன்றும் கட்டி பிடிக்கலடா, அது தெரியாம. கீழே விழுக பார்த்த அவன் பிடிச்சிட்டான் அதானே? ஆமா ரவி. அடியே அடியே, எப்ப பாரு ஒரே டைலாக்க சொல்லாதடி, வேற ஏதாவது மாத்தி சொல்லு. டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், வேற டைலாக்க மாத்தி சொல்லு. ரவி, உண்மைதான், அவ என்ன பார்க்க தான் வந்தா. அதான் ஏணிப்படி ஏறி வரும்பொழுது கீழே ஸ்லிப்பாக பார்த்தா, அதான் நான் பிடிச்சிட்டேன். ஓஹோ, சின்ன வயசுல என்ன பார்க்க வரேன்ட்டு ஏணிப்படி ஏறி வருவியே, இப்போ சிவாவை பார்க்கறதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்றியா நீ? ஆமா, வேற என்ன பண்றது? உங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே என்ன பிடிக்காது, நான் எப்படி முன்வாசல் வழியா வர முடியும்? அதனால தான் இந்த மாதிரி வந்தேன். பேசிட்டியா? பேசிட்டேன். பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். மரியாதையா வந்த வழியே பார்த்து ஓடி பேர் பார்த்துக்க. வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கறா. அட போடா. அடியே பார்த்து இறங்கி தொலை, கீழே விழுந்து இருக்கிற 4 நல்லி எலும்பியும் உடச்சிக்கிட்டு தெரியாத. டாக்டர் மச்சான், இதுக்கப்புறம் உன்னை பார்க்க யாரும் வரமாட்டாங்களே, நான் இங்கே படுக்கலாங்களா? என்ன ரவி, இங்கேயும் படுக்க போறீங்க, என்னாச்சு? தங்கச்சி ஐயா வச்சிருக்க இல்லை தங்கச்சியா வச்சிருக்கேன்னு கேட்குறேன். நல்லது கேட்டதெல்லாம் சொல்லி தர மாட்டேன். என்னைய வெளியே தள்ளி கதவை சாத்திட்ட ஐயா உன் தங்கச்சி. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பிஸ்னஸ் மேனுன்னு பேர் எடுத்தேன். ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு நல்ல புருஷன்னு பேர் வாங்க முடியல. அப்படி பேர் வாங்க முடியலன்னா வெட்டந்தரையில் தான் படுத்துட்டு நிலாவை வெறிக்க வெறிக்க பார்க்கணும். அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். நீயும் என் கூட சேர்ந்து படுத்துக்கிறியா? இல்லை, எனக்கு இங்கே படுத்தாலாம் தூக்கம் வராது. எப்படி வரும்? உனக்கு தூக்கம் வராது. பக்கத்தில் என் ஃப்ரெண்டு நிலா படுத்திருந்தானா தூக்கம் வந்திருக்கும். என்ன டாக்டர் மச்சான் பல்ல காட்டுற? புரிஞ்சு போச்சு. ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ரவி, என்ன பேசுறீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்படியே சொல்லிக்கிட்டு திரிங்க 2 பேரும். எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். ஐயோ ரவி, சரி வாங்க என்னோட ரூமில் வந்து படுத்துக்கங்க. உன் கூடயா? ஏன், என்னாச்சு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் தூங்கும் பொழுது இடுப்பை பிடிச்சிட மாட்டேல்ல? அத்தை, என் கூட பேச மாட்டீங்களா? நான் யாருமா உங்ககிட்ட பேசுறதுக்கு?
இந்த வீட்டில் நான்லாம் ஒரு ஆளா? அத்தை ஏன் இப்படி பேசுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு என்கிட்ட இப்படி பேசுறீங்க? ப்ளீஸ் அத்தை, கஷ்டமா இருக்கு. இப்படி பண்ணாதீங்க. எப்பவும் போல என்கிட்ட பேசுங்க அத்தை. அப்படியா? எப்பவும் போல பேசணுமா? நீயும் என்ன இந்த வீட்டில் ஒரு ஆளா கூட மதிக்கல இல்லை ராதா? என்னத்தை எப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி. நீங்கள் தானே எனக்கு எல்லாம் நல்லது கெட்டது பார்த்து பண்ணீங்க. நான் எப்படி உங்களை அப்படி நினைப்பேன்? அது இல்லைம்மா ராதா. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஆளாகவே தெரிய மாட்டேன். யாரும் என்கிட்ட உட்காந்து கூட பேச மாட்டாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து நான் தனியாக தான் இருக்கேன். எல்லாரும் இருந்தாலும் ஏதோ இல்லாத மாதிரி தான் எனக்கு இருக்கும். காலையில் விடிஞ்சதும் கிச்சனுக்குள்ளே வந்துடுவேன். இங்கே உள்ள வேலைக்காரவங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். அவங்களும் நான் பேசுகிறதுக்கு என்னன்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். என்னோடய வீட்டுக்காரரு காலையில் எந்திரிச்சது சாப்பிட்டுட்டு காலில் சக்கரத்தை கட்டின மாதிரி ஓடிடுவார். அதுக்கப்புறம் என் 2 பிள்ளைங்களும் ஸ்கூலு, காலேஜு, படிப்பு, இப்போ பிஸ்னஸ்ன்னு அது வாழ்க்கையை அதுக்கு பார்த்துருச்சுங்க. என் கூட யாரும் உட்காந்து பேசினது கூட மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கூட என் கூட உட்காந்து யாரும் பேச மாட்டாங்க. அத்தையை விடு, அவங்க பாவம் வயசானவங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்லை. இந்த வீட்டில் நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் தனியாக தாம்மா இருந்திருக்கேன். என்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு வந்தையோ அன்னிலேருந்து அந்த தனிமை எனக்கு போச்சு. எப்போவுமே நீ என் கூடயே இருந்துட்டு திடீர்னு நீ இந்த வீட்டை விட்டு போனதும் எனக்கு ஏதோ 2 கை போன மாதிரி ஆகிப்போச்சு ராதா. அத்தை, என்னை ரொம்ப பிடிக்கும், உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னியே, பொய் தானே? அத்தை, அத்தை, ஐம் சாரி. என்னை மன்னிச்சிருங்க அத்தை. விடுமா, எல்லாரும் மாதிரி தான் நீயே என்ன நினச்சிட்ட. நீ இந்த வீட்டை விட்டு போகும்பொழுது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல இல்லை, என்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட நினைக்கல. நம்ம போயிட்டா அத்தை என்ன பண்ணுவாங்களோ தெரியலேன்னு. அத்தை, அத்தை, ஐம் சாரி. இப்படி பேசாதீங்க அத்தை, எனக்கு கஷ்டமாக இருக்கு. அந்த நேரத்தில் என்னால் எதையும் யோசிக்க முடியல அத்தை. சரி விடுமா, நீ என்ன பண்ணுவ, உன்னோட நிலமை அப்படி. ஆனால் உன் தம்பியை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டேல்ல, உன் தம்பியை மட்டும் நினைக்கிறதுக்கு மனசு இருந்தது. இந்த அத்தையை நினைக்க மனசு வரல. நீயும் என்ன அப்படி தான் நினைக்கிற. என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. இந்த வீட்டை விட்டு நம்ம போயிட்டா அத்தை தனியாகிடுவாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு ஒரு நிமிஷம் கூட நீ யோசிக்கலை. கிளம்பி போயிட்டே இருந்துட்டேல்ல ராதா. தனியாக இருக்கவே பழகிக்கிறணும் போல இருக்கு இல்லை? அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். சரி விடு, அழாத. எனக்கு பழகிருச்சு. சும்மா தான் உங்ககிட்ட இப்படி பேசினேன். அழாத ராதா, நீ அழுதான் என்னால் தாங்க முடியாது. இல்லத்த, உங்க மனசு எனக்கு புரிஞ்சுக்காம போயிட்டேன். இன்னைக்கு நீங்க சொன்னதுதான் எனக்கு புரியுது. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல. நான் தான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. என் மேலதான் தப்பு. ஏதோ ஒரு கோவத்துல கிளம்பி போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனசு புரிஞ்சிக்காம போயிட்டேன். அடடா, போதும் போதும், அழாதம்மா அழாத. நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. இல்லத்த, நீங்க சொன்னதும் எனக்கு கஷ்டமாயிருச்சு. ஆட, இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குதே. கண்ணை தட ஃபர்ஸ்ட். ராதா, ராதாமா, உங்க அண்ணன் தான் வர்றான் போல இருக்கு. அவன் நீ அழுகிறத பார்த்தா ஏதாவது நினைச்சுப்பாமா. கண்ணை தட. சரிங்க அத்தை. ராதா, என்னாச்சு? வாங்க தம்பி, காப்பி சாப்பிட்றீங்களா? இல்லை, அதெல்லாம் வேணாம் ஆண்டி. ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, அதான் ராதா கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அண்ணா, நீ இன்னும் சாப்பிடலையே, சாப்பிட்டு போனா? இல்லைம்மா, நேரமாச்சு. இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன், கரெக்ட் டயத்துக்கு போகணும். போயிட்டு வந்து வேணா சாப்பிட்டுக்கிறேன். இல்லைன்னா பேக் பண்ணி கொடுக்குறேன், ஹாஸ்பிட்டலில் போய் சாப்பிடு. இல்லைம்மா, எனக்கு ஹாஸ்பிட்டலில் சாப்பிட அவ்வளோவா பிடிக்காது. நான் லஞ்சுக்கு வீட்டுக்கே வந்துடுறேன். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. சரிண்ணா. ராதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா?
அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா, கொஞ்சம் டயர்டாக இருக்கு அவ்வளோதான். டயர்டாக இருக்கா? என்னாச்சு? டேப்லெட்லாம் ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா? காலையில் டிஃபன் எடுத்துக்கிறியா இல்லையா? இல்லைண்ணா, நான் இன்னும் சாப்பிடல. சாப்பிடாம இருந்தால் டயர்டாக தான் இருக்கும். எத்தனை தடவை தான் உனக்கு சொல்கிறதோ தெரியல. மார்னிங் டிஃபனை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுறாதா. இப்போ நீ ஒரு உயிர் கிடையாது, 2 உயிர். உன் குழந்தைக்கும் சேர்த்து நீ சாப்பிட்டு தான் ஆகணும். 2 இட்லிலாம் பத்தாது, கூட ஒரு 6-7 இட்லி சேர்த்து வச்சு சாப்பிடு. அப்படி சொல்லுங்க தம்பி, சாப்பிடவே மாட்டேங்கிறா. வாமிட் வருதுன்றதுக்காகவே சாப்பிட மாட்டேங்கிறா. அப்படியா ராதா? வாமிட்டு ரொம்ப வருதா என்ன? ம், ஆமாம். அத்தை, காஃபி ரெடியா? ஆ, இருடி, இதோ போட்டு தரேன். அத்தை, இன்னும் பால் எடுக்கலை, நான் போய் எடுத்துகிட்டு வரேருங்க. நீ இருமா, நான் போய்க்கிறேன். ராதா, ஒழுங்காக கரெக்டாக எதுக்கு சாப்பிடு. வாமிட் வருதுன்னு சாப்பிடாம இருக்காது, சரியா? இங்கே எல்லாரும் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக வாய்க்குள்ளே போயிட்டு தான் இருக்கு, உன்னை தவிர. இந்த டாக்டர் பையன் யாரை சொல்கிறான்? ஒருவேளை நம்மளை சொல்கிறானோ? சரிம்மா தங்கச்சி, நான் போயிட்டு லஞ்சுக்கு வந்துடுறேன். ஆ, சரிங்கண்ணா. டாக்டர் சார், ஒரு நிமிஷம். என்ன? போகிற வழியில தான் என்னோட ஆஃபீஸ் இருக்கு. என்ன அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போக முடியுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். எனக்கு வெயிட் பண்ணலாம் முடியாது, டைம் இல்லை, நான் கிளம்பணும். அப்புறம் இன்னொரு விஷயம், யாரும் இந்த வீட்டை விட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியில் போக வேண்டாம். என்ன புரியுதா? கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே ராதா கூட இருங்க. ஹலோ ஹலோ, என்ன வெளியில போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் எனக்கு தோன்றப்பல வெளியில தான் போவேன். வீட்டுக்குள்ளெல்லாம் என்னால இருக்க முடியாதுப்பா. வேணும்னா ராதாவையும் கூட்டிட்டு போறேன். ஆ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் தனியாக போகிறதா இருந்தால் போய்க்குங்க. ஆனால் ராதாவை மட்டும் விட்டுட்டுருங்க, அவளெல்லாம் கூட கூட்டிகிட்டு போக வேண்டாம். ஏன் 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 ஏன்? இந்த ஏரியாவில் நாய்ங்க தொல்லை 2 நாளாக தாங்கலையாம். ரோட்டில் போகிற வரவங்க எல்லாத்தையும் கடிச்சு கொதறி எடுத்துருதான். எது நாய்ங்களா? ஆமாம், எல்லா நாய்க்கும் வெறி பிடிச்சி போய் தெரியுதுங்க. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா கடிச்சு கொதறிடுமேன்னு சொன்னேன். பரவாயில்ல, நீங்கள் தான் வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வேணால் வெளியில் போய் நாய்க்கிட்ட கடி வாங்கிக்கோங்க. ஆனால் என் தங்கச்சியை மட்டும் வீட்டில் விட்டுட்டு போயிருங்க விஜி, ஓகேவா? நான் போயிட்டு வரேன் ராதாம்மா, பாய். தப்பி தவறி வெளியில் மட்டும் போயிடாத, அதுவும் என்ன கேட்காம. சரிண்ணா, போயிட்டு வாங்க. என்னடி, வெளியில போக போறியா என்ன? கொன்றும் அவனை. ஒண்ணுங்கார என்னன்னா என்னை இப்படி கிண்டல் பண்ணிட்டு போறா, நீ பேசாம இருக்கிற. அவன் என்னடி கிண்டல் பண்ணா? உன் நல்லதுக்கு தானே சொல்லிட்டு போனா. அதே எப்படி என்ன மட்டும் நாய் கடிச்சிட்டு போனா பரவாயில்ல, ஆனா உன்னை மட்டும் நாய் கடிக்க கூடாதா? நீ தான் வெளியில போய் ஆகணும்னு சொன்ன, அதனால அப்படி சொல்லிட்டு போனா. இதுக்கப்புறம் வெளியில போறதும் போகாததும் உன் இஷ்டம். ஏய் ராதா, ஒருவேளை நம்மள நாய் துரத்திடுமோ? ஆத்தி, வேண்டாம் வேண்டாம், நம்மளே இருக்கிறதே 4 நல்லி எலும்புதான் இருக்கு. எலும்பு நினைச்சு கவ்விரும். கொஞ்ச நாளைக்கு வெளியில போக வேண்டாம். இன்னும் 10 நிமிஷத்தில் ரீச் ஆயிடுவேன் கோர்ட்டுக்கு. எல்லாம் ரெடியாக இருக்காங்கல்ல? ப்ரூஃப் எல்லாம் பக்காவாக இருக்கணும். அங்கே வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. ச்சே, ஒரே டென்ஷனா இருக்கு. ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். விஜி, என்னாச்சு? வெளியில போக முடியல விக்கி. ஏன் ஏன் வெளியில் போக முடியல? புதுசா நம்ம வீட்டுக்கு டாக்டர் குடும்பம் வந்திருக்குல்ல, அதுல அந்த டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா? யாரு, சிவாவா? ஆமா, அந்த ஷோவா தான். அவன் என்ன வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஏன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரே. சொல்லிட்டானே. வெளியில 2 நாளா நாய்ங்க தொல்லையா, நான் பாக்குற எல்லாத்தையும் கடிச்சு கொதறி வைக்கிதான். அதனால நானும் வெளியில போனா என்னையும் கடிச்சு கொதறிடுமா. கேப்ல என்ன எலும்புன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க விக்கி, நீங்களும் சிரிக்கிறீங்களா? அப்ப என்ன பார்த்தா எலும்பு மாதிரி தெரியுதா? கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. போங்க, நானே வெளியில போக முடியலன்னு டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீங்க வேற. என்னால வீட்டுக்குள்ளலாம் அவ்வளோ நேரம் இருக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியாவில் எந்த டாக்ஸுமே இல்லையே. போங்க, உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. அவர் ஆனால் சொல்றாரு, வெளியில எல்லாம் போக வேணாம், கொஞ்ச நாளைக்கு வீட்டிலே இருங்க, ராதா கூடயே இருங்க, ராதாவையும் வெளியில கூப்பிட்டு போகாதீங்க அப்படி இப்படின்னு. அதனால நானும் போகல. ஏன் இப்படி சிவா சொன்னாரு? ஏதோ தப்பா இருக்கே.
விக்கி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆ ஒன்றும் இல்லைம்மா. சரி, நான் கோர்ட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு, போயிட்டு வரேன். விக்கி ப்ளீஸ் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா வந்து என்னை வெளியில கூட்டிட்டு போங்களேன். ஒன் டே ஃபுல்லா என்னால் வீட்டிலே இருக்க முடியாது, பைத்தியம் பிடிச்சிடும். உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல. சரி, சீக்கிரமாக வந்து வெளில கூட்டு போகிறேன். ம் ப்ராமிஸ்? ப்ராமிஸாக கூட்டு போகிறேன். சத்தியமா? சத்தியமாக கூட்டிகிட்டு போகிறேன். நிஜமா? ஏய், ம் ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பை விக்கி. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ. என்ன ரவி, ஆஃபீஸ் மீட்டிங்கா? ஆமாம் மேடம், வழக்கமாக இருக்கிறது தான். ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டீங்களா? வாங்களே, நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை ரவி, சிவா வரேன்ருக்கான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போகிறோம். ஓ, ஓகே ஓகே. அங்கிள் எங்க? அவர் தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் லேட் ஆகும் அவர் எந்திரிக்க. நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு. ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாரா, அதான் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிருவாரு. ஆட, எல்லாம் சரியாயிடும் மேடம். சார்கிட்ட சொல்லுங்க. ரவி, இந்த மேடம் சாருன்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. முறைக்கு நான் உங்களுக்கு மாமியார், அவர் உங்களுக்கு மாமனார். அத்தை மாமானே சொல்லுங்க. ஐயையோ, அதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். மம்மி, நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டல் போகலையா? டேய், உனக்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா போகலாம். ஆமாம் சிவா, நானும் ஆஃபீஸ் தான் போகிறேன். வாங்க, 2 பேரையும் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். இல்லை ரவி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு லேட்டாக தான் போவேன். மம்மி, நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க. கொஞ்ச நேரம் கழித்து நான் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிடுவேன். எனக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைடா? அது நம்ம வீடு விஷயமா தான் மம்மி. அதையும் பார்க்கணும்ல, அதான். ஓ சரிடா. சரி, அப்போ நீ அது என்னன்னு பாரு, நான் கிளம்புறேன். போயிட்டு வரட்டா? பாய். ஓகே மம்மி, பார்த்து பத்திரமா போங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் எனக்கு கால் பண்ணுங்க. சரிடா. ரவி, நான் போயிட்டு வரேன். ஓகே மேடம், பாய். நானும் அப்படியே கிளம்புறேன். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. என் வீட்டுக்காட நெருப்பு வைக்கிற உன்ன. என்ன இவன் ஒரு மார்க்கமா பேசிட்டு போறான்? ராதா கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றான். இன்னும் என்னடானா வெளியில ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறான். என்னன்னு தெரியலையே. முதல்ல இவனை ஃபாலோ பண்ணணும்.